யார் யாரோட போனீங்கன்றது எனக்கு தெரியாது. இது குவைட்டுடைய அல் ஹப்பாஸ் செய்தியில் இன்னைக்கு வரப்போகிற செய்தி. இரவு நேர செய்திகளில் நீங்கள் இன்றைய தினம் பார்க்கலாம். மேக்கரோனி பேக்கெட் 20ක්ම ඩිනාර් 5යි ஃப்ரீ டெலிவரி. 20 மேக்கரோனி பேக்கெட் 5 டினார் ஃப்ரீ டெலிவரி. அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம். அதில் ஒன்றுன்னா இதுதான் மெயினானது. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த மெக்கரோனியெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 5-10 பேக்கெட் போட்டாலே சில நேரங்களில் ஸ்கேனிங்கில் மாற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கல ஆஃபர் கார்கோ போடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ஆஃபர் போடுறீங்க. ஆஃபர் போடுறது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து கேட்கும்போது போடலாம் ஒன்று இல்லை 100 வேணாலும் நீங்கள் போடலாம், அது எவ்வளோ வேணாலும் போடலாம் அப்படின்னு வந்து உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்காக தயவு செய்து மற்ற இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பிரச்சனையில் வெளுத்தாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் விற்பனை பண்ணுங்கள். கார்கோவில் போட போகிறோம், எத்தனை போடலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கார்கோவோட பேசிக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக முடிச்சிருங்க. யாருமே தயவு செய்து அது அவ்வளோ வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வியாபாரத்துக்காக பொய்யை மட்டும் சொல்லாதீங்க. அடுத்தது இது ඔරිජිනල් ඇපල් බලා ගන්න පුළුවන්. අපේ ලෝගෝ තියෙනවා මෙන්න මේ විදිහට. ඒකට වඩා අපි දෙනවා මෙන්න මේ විදිහට රොටේට් වෙන සුපිරි බුක් කවර් එකක්. ඒක වඩා පාට වලින් ඕන පාටකින් ගන්න පුළුවන්. අපි ගාව පාට රසක් තියෙනවා. මෙන්න මේ විදිහට බලා ගන්න පුළුවන්. ඔයාගේ පොඩි එක්කෙනාට ගිහිල්ලා දෙන්න පුළුවන්. ඔයාගේ ෆෝන් එක දෙන්න ඕනේ නෑ දැන් ගේම් ගන්න. පොඩි එක්කෙනාට මේක ගේම් දුන්නා පොඩි එක්කෙනා දවසේ මේදී ගේම් එකක ඔයාගේ ගෙදර වැඩ ටික වාඩ කර ගන්න පුළුවන් පාඩුවේ. මෙන්න මේ විදිහට බලා ගන්න පුළුවන්. ගේම් රසක් තියෙනවා. ඒ වගේම මේක YouTube එක වැඩ කරනවා. YouTube පාවිච්චි කරන්න පුළුවන්. Facebook පාවිච්චි කරන්න පුළුවන්. ඒ වගේම ඔයාලට IMO Telegram මේක පාවිච්චි කරගන්න පුළුවන්. ලොකුවට පාවිච්චි කරගන්න පුළුවන් මේක. මේකට අමතරව ඊට පස්සේ අපි ඔයාලට දෙනවා මෙන්න මේ විදිහට ඔරිජිනල් කේබල් එකක් දෙනවා. ඔරිජිනල් චාර්ජර් කේබල් එකක් දෙනවා. මේක ගෙනල්ලා තියෙන දීම සෙන්ටර් අපි ඔයාලට KD height අඩුවට අපේ කතා කරලා අහපු කට්ටිය ඉන්නවා iPad නැද්ද KD height iPad නැද්ද කියලා. ඔන්න ඔයාලා වෙනුවෙන්ම KD height iPad දෙනවා. ඔරිජිනල් iPad එක ඩිස්ප්ලේ මොකද මාරු කරපු නැති ඔරිජිනල් iPad එක විශ් කරගන්න මේ chance එක සීමිත ප්‍රමාණයක් විතරයි තියෙන. අපි ගාව කතා කරන්න නැත්නම් අපිට ICA 51 අල්ෆායිල් කොම්ප්ලෙක්ස් නම්බර් 1 බිල්ඩින් එක ෂොප් නම්බර් 36. thank you. ஐபேட் ஒரிஜினல் ஐபேட் கொண்டு வந்திருக்கிறோம். சைனீஸில் ஒரிஜினல் ஐபேட் டிஸ்பிளே மாற்றலை, ஒரு மயிரும் போடுங்களே அப்படின்னு சொல்லி கடைசியில் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குற ஐபேட் என்ன தெரியுமா? இதுதான். ஏதோ யூஸ்ட் ஐபேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை காட்டுங்கடா, காட்டி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கும், டேமேஜ் ஆகியிருக்கும், சில இடங்களில் கீறல் விழுந்திருக்கும். சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். ஐபேட் 6 தினாருக்கு ஐபேட் 5 தினாருக்கு ஐபேடுன்னா வீட்டை கொண்டு வந்து கொடுத்த போது யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணி பாவிச்ச ஐபேடு கீழே விழுந்து அங்கே இங்கே நலிஞ்சு போன ஐபேடை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தா எந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க? அரை கரவாசி தெரியாத பாமர மக்கள் இருக்கிறது. பாருங்கள், இவங்க கொண்டு போய் கொடுக்குற ஐபேட் இது தான். அடுத்தது சில ஐபேடுகளில் டிஸ்பிளேயும் மாற்றி இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் குறைஞ்ச விலையில் ஆஃபர் பொருட்கள் அப்படின்னு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து அந்த பொருட்களை சரியாக பார்த்து வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் ஃபோன் ஆன்சர் பண்ணுறாங்க இல்லை, மாற்றி கேட்டால் மாற்றி கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னு அழாதீங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இந்த ஃபேஸ்புக்கில், இந்த டிக்டாக்கில், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு வந்து உண்மையிலே மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய விற்பனையை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இந்த நாட்டில் மற்ற தொழிலாளர்களும் கஷ்டப்பட்டு அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அந்த பணத்தால் தேவைகள் இருக்கும் அப்படின்றத பற்றி சிந்திக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க. தயவுசெய்து இந்த ஆன்லைன் வியாபாரிகளே பொருட்களை சரியான முறையில் நேர்மையாக இல்லைங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாதிரியான வீடியோக்களில் நீங்களும் வர வேண்டி இருக்கும். உங்களுடைய வியாபாரங்களும் பாதிப்படையும். அதனால் தயவு செய்து வீடியோக்கள் போடும்போது கொஞ்சம் ஜெனுவினாக மக்களுக்கு உகந்ததாக போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். இன்னொரு முக்கியமான தகவல், இப்போ பாருங்கள், இதில் வந்து பலதியா ஸ்டிக்கரும் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க வாகனத்தில். இந்த காற்று ரொம்ப வேகமாக அடிக்கும்போது இந்த ஸ்டிக்கர் நேற்றைய தினம் நான் பார்க்குறேன் கலண்டு பறக்கக்கூடிய சூழலில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இந்த ஸ்டிக்கரை அனுமதி இல்லாமல் கிழிச்சா 5000 தினார் அபராதம். ஒருவேளை நீங்களே கிழிக்காமல் காற்றுக்கு ஒருவேளை கிழிச்சு போச்சுன்னு வைங்க, நீங்கள் தான் அந்த அபராதத்தையும் கட்டணும்.
தயவு செய்து ரொம்ப கவனம். வாகனங்களை தூரமாக எங்கேயாவது நிறுத்தி வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக போய் பார்க்கலன்னா தயவு செய்து போய் பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சு அதுக்கப்புறம் அது கிழிஞ்சும் போச்சுன்னா கிழிஞ்சு போச்சு உங்களோட நிலைமை. இதோ இன்னைக்கு அல் ஹப்பாஸ் செய்தி சேவையின் ஊடாக குவைத்தில் விடுமுறைக்கு செல்லக்கூடியவங்க, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறைகளை கழிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை பற்றி ஒரு கவரேஜ் எடுத்து இன்னைக்கு டிவியில் போட போகிறாங்க. அதனுடைய ரிவ்யூ ஒன்று அல் ஹப்பாஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ காட்சி தான் இப்போ நான் ப்ளே பண்ண போகிறது. இன்றைக்கி செய்தியிலையும் போகும் அந்த காட்சிகள். குவைட்டுடைய அல் ஹப்பாஸ் செய்தி சேவைகளில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் யார் யாரோட ஜோடி போட்டு போனீங்க, ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னெல்லாம் அழக்கூடாது. நம்ம இதுக்கு பொறுப்பு கிடையாது. அல் ஹப்பாஸ் செய்தி சேவையின் வீடியோவே இதற்கு முழுக்க காரணம். அதே மாதிரி குவைத்தை பற்றி நல்ல கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க பல வெளிநாட்டவர்களும். விமர்சனங்கள் குறைவாகவே இருந்துச்சு. விடுமுறையை கழித்தவர்களினுடைய ஒரு ஷார்ட்டான வீடியோ பாருங்கள். كلهم جمانة على طول يجيني هذا 100 زين. بس هذا حركة حلوة عشان شمس. هي البس كاب ما هو يلبس كيف هذا في بيت كيف بالبيت. ايه انا حار يجي بارد فيه. ما شاء الله متنفسهم الأول هني شاطئ شويخة بشواطئ الكويت، يقعدون يستانسون إجازتهم، يشوفون إخوانهم ويجتمعون سواء من الجالية الآسيوية بشكل عام. داك البيت يشتغل يعني طبعا شيء يجي مني يعني صديق كله ما سوا يعني حلو. يعني كل الناس يجي من الهند يعني مثلا هذا منو ما يعرف بلادنا، هذا منو ما يعرف داخل البلاد، بس يجي مني كلكم نفسه فاملي. كويت حبي واجد انا وايد زين كويت كويس 100. أنا قبل الحين 25 سنة. يعني مثلا مني شنو 100 فلس يجي واحد مشكل ما شاء الله. كويس شنو بس 350 لين مني لين اقدر فاهم. حلو كويت. الحمد لله حلو واجد حلو كويت. انا يجي كويت شغل لازم، بس مو شغل لازم شوف كويت شنو مكان زين. صار له 3 أيام 3 داي. أحلى شيء يعرف شنو؟ نعم أن مني مكان نظيف فيه إيه. كيس هاي شيل الأغراض كله نظيف. اغراض هذا لين خلاص أحسن هذا شيء. كله داخل كيس خلي ودي جباله. أحلى شيء. ويسوون حلوتهم البسيطة اسمها قاجر اللي هو الجزر مع المكسرات الخفيفة والسكر، ومستانسين قاعدين هني. هذا قاجر لحاله قاجر هذا. والله حلوة. منو سوى هذا قاجر؟ النفر معلم فيه بعد كله اكل. والله نفس الوقت أي ناس كلام روح أمريكا أنا أعطيهم 3000 دولار بالسحريات، أنا ما يروح. بالكويت الحمد لله أحلى شيء. شنو بتقول حق بابا؟ السلام عليكم مدري أبو مرزوق، أنا أحمد سايخ معك. هني بعد قاعد مستمتعين يلعبون كورة. نيو ماتش ايه نيوم جديد الحين. جديد. منو مني أحسن واحد لاعب؟ حسن هذا كله زين هذا كله نافرد كله زين. بس أنا مرة ممكن يجي بالليل ساعتنا واحد يمسك سمك بس. صيد سمك بس. ايه بس. صديق مالنا أنا نفس بلاد سو بلاد سو هني 25 سنة أنا ذاك الكويت كله زين الحمد لله. الحمد لله. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நேரம் இல்லைப்பா. விடுமுறை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன பிரதர் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் உங்களையாவது சந்திக்க முடியலையே, எப்போயாவது ஒரு நாளைக்கு வாங்க மீட் பண்ணலாம், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், குவைட் சிட்டியில் தான் இருக்கிறோம், வாங்க அப்படின்னுலாம் நிறைய பேர் கூப்பிடுவீங்க. எனக்கு ஆசை தான் வரணும்னு, ஆனால் டைம் கிடைக்காது மக்களே. ஏன்னா வெள்ளிக்கிழமை, ஏன்னா எனக்கு ஃபுல்லாகவே வேலை, மற்ற நாள் எல்லாமே நியூஸ் போடுறது அது இதுன்னு இருக்கிற வேலையில் நம்மளுக்கு நேரமே இருக்காது வீட்டு வேலை செய்கிறதுக்கு. ஆனால் இந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை தான் கூடுதலாகவே இந்த வீட்டோடைய வேலைகள், சில வேலைகள் இருக்குது, என்னுடைய கடமைகள், அதை செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கொள்கிறது. அந்த கடமைகள்லாம் வருது பாருங்கள்.
எத்தனை பேருடைய ரூமுக்கு பக்கத்தில் கசாலா ரூம் இருக்குன்னு தெரியல. ஆனால் என்னுடைய ரூமுக்கு பக்கத்திலே வந்து வாஷிங் மிஷின் ரூம் இருக்குது. அதே மாதிரி துணி காய வைக்கிற மிஷின் இருக்கிற ரூம் பக்கத்திலே தான் இருக்குது. அதுலேருந்து அந்த பூல் மாதிரி அந்த டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா எப்படியும் ரூமை க்ளீன் பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சரி உங்களுடைய ரூமையும் கொஞ்சம் கொஞ்சம் துப்புரவு பண்ணிக்கோங்க கிடைக்கிற டைமில். ஏன்னா நம்மளுக்கு அதிகபட்சமான நோய்க்கான அறிகுறிகள் வாரத்துக்கு காரணமே நம்மளுடைய ரூமில் இருக்கக்கூடிய டஸ்ட் தான். இன்ஷா அல்லாஹ் கவனமாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.